கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடுப்பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். முனிவரிடம் ராமனையும் லக்குவனையும் அடைக்கலம் கொடுத்தான் தயரதன். பெற்றுக்கொண்ட விஸ்வாமித்திரர், நாம் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன, வேள்வியை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, இப்பொழுதே கிளம்புங்கள் என்று சொன்னார். வேள்வியை காப்பதற்கு செல்லக்கூடியவன் போர்க்கோளத்திலே செல்ல வேண்டும், அதற்குரிய ஆயுதங்களை கொண்டு செல்ல வேண்டும். அதனால் ராமனும் இலக்குவனும் போர்க்கருவிகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். இடையிலே உடைவாளை இறுக்கி கட்டினார்கள். அதன் பிறகு ராமன் தன்னுடைய தோள்களில் இரண்டு புறமும் 2 அம்பரா துணிகளை கட்டிக்கொண்டான். எப்படிப்பட்ட அம்பரா துணிகள் அவை? எடுக்க எடுக்க அம்பு குறையாத அம்பரா துணி. எப்படி இந்த உலகத்திலே மெய்மை, உண்மை, சத்தியம் என்பது தேயாதோ, சாயாதோ, அழிந்து போகாதோ, அதைப்போல அவனுடைய அம்பு புட்டியிலே இருந்து அம்புகள் குறைவுபடாத தன்மை உள்ள 2 அம்பரா துணிகள். அன்புக்குரியவர்களே, ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்திலே அல்ல உணவு பொருள் குறையாது என்று சொல்லுவார்கள். அந்த பாத்திரத்துக்கு அட்சய பாத்திரம் என்று பெயர். கோமுகி என்ற பொய்கையிலே மணிமேகலைக்கு கிடைத்த பாத்திரம் அந்த பாத்திரம். ஆபுத்திரன் கையிலே இருந்த அட்சய பாத்திரம். அந்த பாத்திரத்திலே அல்ல உணவு குறையாது. அதுபோல ராமன் வைத்திருந்த அம்பு புட்டியிலே எடுக்க எடுக்க அம்பு குறையாது. அப்படி எடுக்க எடுக்க அம்பு குறையாத தன்மை உடைய அந்த அம்பு புட்டிக்கு அட்சய தூணிரம் என்று பெயர். அந்த அட்சய தூணிரத்தை தமிழிலே அம்பரா துணி என்கிறார்கள். ராமன் தன்னுடைய 2 தோள்களிலும் 2 பக்கங்களிலும் 2 அம்பரா துணிகளை கட்டியிருந்தான். அந்த காட்சி எப்படி இருந்தது என்றால், 2 புறமும் 2 அம்பரா துணிகள் அது தோளுக்கு மேலே தூக்கி கொண்டிருக்கும். நடுவிலே ராமனுடைய தலை இருக்கிறது. அது 3 தலையை உடைய நாகப்பாம்பு படமெடுத்து கொண்டிருப்பதை போல அந்த காட்சி இருந்ததாம். நாம் பண்டைய காலத்திலே காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, விலங்குகளோடு விலங்குகளாக இருந்த பொழுது, வேட்டையாடுவதற்காக கற்களை பயன்படுத்தினோம். கிடைத்த கல்லை எடுத்து அடித்தோம், கிடைத்த கட்டையை எடுத்து அடித்தோம். அதன் பிறகு அந்த கற்களை செதுக்கி கூர்மையாக்கி கல்லால் கருவிகளை செய்து அந்த கருவிகளை கையிலே வைத்துக்கொண்டு வந்த மிருகங்களை தாக்கி, மிருகத்தை பக்கம் வர வைத்து அதன் பிறகு அதை தாக்குவது என்பது பல நேரங்களிலே தாக்கக்கூடியவருடைய உயிரை போய்விடக்கூடிய ஆபத்து இருந்தது. அதன் காரணமாக அதன் பிறகு கத்திகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். சற்று தொலைவிலே அதை நிறுத்துவதற்காக, எதிரியை சற்று தொலைவிலே நிறுத்துவதற்காக கத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் பிறகும் எதிரியை இன்னும் நெருங்க விடாமல் செய்வதற்காக, கத்தி என்று சொன்னால் அது நம்முடைய கையிலே அந்த கைப்பிடி இருக்கும். இந்த கத்தியினுடைய நீளம் அளவுக்குத்தான் எதிரியை தடுத்து நிறுத்த முடியும். இன்னும் சற்று தொலைவிலே நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேல் கண்டுபிடிக்கப்பட்டது. வேலை வீசி எறிதல். அப்படி வேல் வீசி எறியப்படுகின்ற பொழுது அது செல்லக்கூடிய தொலைவு இன்னும் அதிகமாக இருந்தது. அப்போதும் ஒருவன் ஒரு நேரத்திலே 2-3 வேல்களைத்தான் தூக்கி சுமந்து செல்ல முடியும். எதிரிகள் அதிகமாக இருந்தால் என்ன செய்வது? ஆக இன்னும் தொலைவிலேயே எதிரிகளை நிறுத்த வேண்டும் என்பதற்காக வில் கண்டுபிடிக்கப்பட்டது. வேல் என்பது தன்னுடைய கையின் வலிமையை பொறுத்து அது செல்லக்கூடிய தொலைவு அமையும். ஆனால் வில் அப்படி அல்ல. இழுத்து நாணை விடுகின்ற பொழுது அது செல்லக்கூடிய தூரம் அதிகமாக போகும், அதனுடைய வேகம் அதிகமாக போகும். அந்த அம்பினுடைய எடை மிக குறைவாக இருக்கும். அதனால் 2 வேல்களை கையிலே வைத்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக ஒருவன் 50 அம்புகளை தன்னுடைய தோளிலே தூக்கி செல்ல முடியும். கால மாற்றத்துக்கு ஏற்ப பயன்படுத்தக்கூடிய போர் கருவிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. கல்லிலே இருந்து கட்டைக்கு போய், கட்டையிலே இருந்து கற்கருவிகளை கண்டுபிடித்து, அதன் பிறகு
கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் கத்தியாக இருந்து அதன் பிறகு கையிலே இருந்து எரியக்கூடிய ஈட்டி வேலாக மாறி அதன் பிறகு இன்னும் தொலைவு செல்லக்கூடிய அம்பாக வில்லாக மாறுகின்றது. அந்த கால ஓட்டத்திற்கேற்ப தன்னுடைய அறிவை புதுப்பித்துக் கொள்ளாதவர்கள் போரிலே தோல்வியடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கையிலே இருக்கக்கூடிய வில்லிலே இருந்து புறப்படக்கூடிய அம்பு செல்லக்கூடிய தூரத்தை விட இன்னும் தொலைவிலே சென்று தாக்கக்கூடிய இன்னமும் எடை குறைவான அளவு அதிகமாக சுமந்து செல்லக்கூடிய வாய்ப்புள்ள துப்பாக்கிகளை கண்டுபிடித்த பிறகு வில்லுக்கான பயன்பாடு குறைந்து போனது. துப்பாக்கியிலிருந்து பீரங்கி, பீரங்கியிலிருந்து ஏவுகணை, இன்றைக்கு கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய அளவுக்கு அறிவின் வளர்ச்சியும் போர் கருவிகளினுடைய வளர்ச்சியும் பெருகிக் கொண்டே வந்துவிட்டன. காலத்திற்கேற்ப எவன் ஒருவன் தன்னுடைய கண்டுபிடிப்புகளை புதுப்பித்துக் கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் போரிலே தோற்று போவது இயல்பாகி போனது. அப்படி இடையிலே கத்தியையும் இரண்டு புறமும் இரண்டு அம்பரா துணிகளையும் கையிலே ஒரு வில்லையும் தாங்கிக் கொண்டு உலகத்தையே தன்னுடைய வயிற்றில் தாங்கிய திருமாலின் அவதாரமான ராமன் நடக்கத் தொடங்கினார். முனிவர் விஸ்வாமித்திரர் முன்னால் செல்கிறார். அவரை அடுத்து ராமன், அவருக்கு பின்னால் இலக்குவன். முனிவரின் நிழலை விட்டு நீங்காமல் அவருடைய நிழல் போலவே ராமன் சென்றான். இவர்கள் மூவரும் தந்தையிடமும் குலகுரு வசிட்டரிடமும் ஆசியையும் வாழ்த்துகளையும் பெற்றுவிட்டு விடைபெற்று சென்றார்கள். கம்பர் எழுதுவார், ராமன் விடைபெற்று செல்லவில்லை, தயரத மன்னனினுடைய உயிர் விடைபெற்று சென்றது. ஏனென்றால் ஏற்கனவே பார்த்தோம், மன்னனுக்கு ராமன் தான் உயிர். மூவரும் அயோத்தி மாநகரினுடைய எல்லையை விட்டு அதை ஒட்டி இருக்கக்கூடிய சரையு ஆற்றை மூவரும் சென்று அடைந்தார்கள். அதன் பிறகு நடந்ததை நாளை காண்போம். நன்றி, வணக்கம்.